கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, இது யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 குஷ்டரோகி சொல்றாங்கங்க. இந்த 4 குஷ்டரோகி எதுக்கு இதை சொல்றாங்க தெரியுமா? தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் இந்த இடத்துல மரக்கால் விற்கப்படணும். அங்க பஞ்சமா இருக்கு. பஞ்ச காலத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இந்த 4 குஷ்டரோகி செஞ்ச காரியம் தாங்க ரொம்ப முக்கியம். பஞ்சகாலமா இருக்குன்னு உலகத்தை பார்க்காதீங்க. தீர்க்க தரிசி பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு இந்நேரம் இந்த இடத்துல இவ்வளவு விற்கப்படும் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இந்த 4 குஷ்டரோகிகளை என்ன செய்யறாங்கன்னா, சாக போறது நிச்சயம், எதிராளிகள் பட்டயத்தை போய் பார்க்கலாம், பணயத்துக்கு போகலாம்னு சொல்லி போறாங்க. அங்க போனா எதிராளிகள் பொருளெல்லாம் வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. பார்த்தாங்க, எல்லா பொண்ணும் பொருள், அவங்களுக்கு வேண்டிய மரக்கால், கோதுமை எல்லாத்தையும் இவங்க எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்கும்போது பேசின வார்த்தை தாங்க இந்த வார்த்தை. நம்ம இதை எடுத்து வைக்க கூடாது. உடனே போய் ராஜா கிட்ட போய் அறிவிக்கலாம், அங்க எதிரியே கிடையாது, நமக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு எதிராளிகள் இல்லாத இந்த சூழ்நிலையில ஆண்டவருக்காக ராஜ்யத்தை கட்டதான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த பணயத்துல எதிராளி இல்லைங்கிறத இவங்க போய் பார்த்து ராஜா அரண்மனைக்கு போய் தெரிவிக்கிறாங்க. அங்க இருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 குஷ்டரோகிங்க தான். தேவ பிள்ளைகளை, எத்தனை பேரு இந்த நற்செய்தி அறிவிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்ம மௌனமா இருக்க கூடாது. ஆமென். God bless you.